வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் ராதா ரவிக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வயது மூப்பின் காரணமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உடல்நலம் சரியில்லாமல் போய் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தங்கையான ராதிகா சரத்குமார் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகநூல் வாயிலாக தெரிவிப்பதாக ஒரு வதந்திகள் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இப்போது ராதா ரவி அவர்கள் உடல்நலத்துக்கு என்ன பிரச்சனை, அவர் இப்போது எப்படி இருக்காருன்னு வாங்க இப்போது அப்போலோ மருத்துவமனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறது. அந்த அறிக்கை என்னன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் எம்.ஆர். ராதாவின் மகனாக ராதா ரவி பல வருடங்களாக திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அதோடு நடிகர் சங்கத்தில் தலைவராக பதவி வகித்தார். 80 காலகட்டத்தில் தொடங்கி இப்போது வரைக்கும் முன்னணி நடிகர் பலரோடுமே அவர் நடிச்சிருக்கிறாரு. பல திரைப்படங்களில் பாசிட்டிவான கேரக்டர்லையும் நடிச்சிருக்காரு. அதிகமான திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் மிரட்டியிருக்கிறாரு. அதே போல் எந்த இடங்களிலும் தன்னுடைய மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபராக இப்போது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஜொலித்துட்டு வராரு. அது சில நேரங்களில் அவருக்கு பிரச்சனையாகவே வந்திருக்கிறது. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் எந்த நடிகரை பற்றி பாராட்ட வேண்டுமென்றாலும் முகத்துக்கு நேராக பாராட்டிடுவார். அல்லது அவர்கள் செய்த செயலை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பேட்டிகளாக இருந்தாலும் சரி, மேடைகளாக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக பேசிவிடுவார். இதை பலரும் பாராட்டி வராங்க, சில பேர் விமர்சித்து வராங்க. இந்த நிலையில் நடிகர் கமலஹாசன் குறித்து சாய் வித் சித்ரா என்ற சேனலில் ராதா ரவி பேசி பலருடைய கருத்துக்களை பெற்று வருகிறது. ராதா ரவி பேசும்போது ரஜினிகாந்த் சாருக்கு உழைப்பாளி திரைப்படம் டைமில் ரெட் கார்டு கொடுத்தாங்க. அப்போது நான் நடிகர் சங்கத்தில் இருந்ததால் ஒரு மீட்டிங் வைத்திருந்தேன். அங்கே கமல சாரும் வந்திருந்தார். அந்த மேடையில் பேசும்போது சாம்பர் அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் சொல்லிட்டே வந்தாரா. கடைசியில் ராதா ரவி எல்லோருக்குமே என்னுடைய வணக்கம் என்று சொல்லி முடித்தாரா. அதற்கு பிறகு நான் மைக்கை பிடித்து பேசும் நேரம் வந்தது. அப்போது நான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் என்று அங்கிருந்த பலரையுமே சொல்லிக்கொண்டு கடைசியில் கமலஹாசன் அவர்களை சொல்லவே இல்லை. நானும் குசும்பு பிடிச்சவன் தானே, அதனால தான் டக்குன்னு அவரை பணியில் அவரை பார்த்து பேசிவிட்டேன். அதற்கு பிறகு கமலஹாசன் மேடையில் ஏறி அந்த மேடையில் பின்னாடி எல்லோருமே இறங்க வைத்து கொண்டாங்க. அப்போது என்னை கையை பிடித்து கமலஹாசன் இழுத்தார். சும்மாவே நானும் கமலஹாசன் சகஜமாக பேசும்போது 2 பேருமே அதிக கெட்ட வார்த்தைகள் பேசிக்கொள்வோம். அப்போது என்னிடம் அந்த நேரத்தில் கோவப்பட்ட நான், எனக்கு எவ்வளவு கேவலமாகிவிட்டனா, என்னை மட்டும் கமலஹாசன் என்று சொல்கிற என்று கேட்டார். அதற்கு நான் நடிகர் சங்க தலைவராக தான் இருக்கிறேன், அப்போதெல்லாம் விட்டு என்னை மட்டும் ராதா ரவின்னு சொல்கிறது என்ன கேட்டேன்னு. அதற்கு கமலஹாசன் நீ என்னுடைய நண்பன் என்று சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா ராதா ரவி அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்திகள் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருக்காக பிரார்த்தனை செய்யுமாறு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க முகநூல் வாயிலாக அவர் மருத்துவமனையில் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.